நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். பாழாக்கும் வழியில் நீ போகலாமா? படையோடு பரதனை பார்த்த பிறகுதானே சொன்னேன். உங்களுக்கு ஏன் சந்தேகங்கள்? அவ்வப்போது கண்ணால் பார்ப்பது கூட நிஜங்களாவதில்லை. நேரடியாக நீ பார்த்தது நிஜங்களின் மறுபக்கம்தான். இந்திரன் போன்ற தேவர்களும் தவறுவார்கள். பரதன் எண்ணங்கள் தவறாகவே போகாது. வெளிப்பார்வைக்கு அவன் ஒரு மனிதன், பக்குவத்தில் அவன் ஒரு மகான். ஒரு மழைத்துளி நீரை எடுத்து பருக கங்கை நதிக்கு தாகம் எடுக்குமா? அதைப்போல் அயோத்தி என்ன? மூவுலக ஆட்சியும் பரதனுக்கு தந்தாலும் தம்பி அவன் அதை ஏற்க மறுத்து விடுவான். தாம் பாசத்தில் பேசுகிறீர்கள். அந்த பரதனுக்காக ஆட்சியை துறந்தீர்கள். அன்று மக்கள் தமக்காக அழுதார்கள். தாம் ஒரு ஜாடை காட்டி இருந்தால் அன்று மக்களுக்கு மன்னர் அடங்கி கதையே வேறு விதமாக இருக்கும். அந்த மக்களின் பலத்திலே நம் தந்தை வாக்கை பொய்யாக்கி இருக்க வேண்டுமா? மகன் தந்தை காட்டும் கடன் பெற்ற தந்தையின் மானத்தை வாங்குவதல்ல. இப்படி உடன் பிறந்தாருக்குள்ளே மோதல் இருந்தால் அது நமக்கு அழகல்ல. பரதனை தவறான முறையில் நீ பார்த்து எடை போடக்கூடாது. சற்று யோசி. இதன் பின்விளைவென்ன? ராமன் என்ற ஒருவன் இல்லையெனில் என் பரதனுக்கு இந்த களங்கம் ஏது? என்னை மையப்படுத்தி 3 தம்பியரும் மோத வேண்டாம். அது என்னை புண்படுத்துவது போல. அயோத்தி மீது உனக்கு ஆசை இருந்தால் உன் மீது சபதமிட்டு சொல்கிறேன் லக்ஷ்மணா, பரதனுக்கு கண்ணசைத்தால் போதும் அவன் ஆட்சியை தந்து விடுவான். அப்படி நினைக்காதீர்கள். பதவி எனக்கு பெரிதல்ல. பாசம் நிறைந்த பரதன் உள்மனதில் பாவம் இருந்தாலோ, அந்த பாவம் தூண்டிவிட்டாலோ, அவன் நமது அரசன். நாம் நமது அரசனை ஒருபோதும் பகையாக நினைக்க கூடாது. அண்ணா, 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 அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் அண்ணா, அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன். பரதா, 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 பிரிய பரதா. நான் பரதன் அல்ல. இந்த பாவியை பிரியபரதா என்று சொல்லுவதா? அப்படி என்னை சொல்லாதீர்கள். பாசத்துக்கு நான் அருகன் அல்ல. மாதா, மாதா, இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு குற்றவாளியாக உங்கள் முன் நிற்கிறேன். பார்த்தவர்கள் சிரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த பரதன் இல்லாமலேயே இருந்திருக்க கூடாதா? இது தவறு. இது சரியல்ல. என்னை மன்னியுங்கள் அண்ணா. நானா மன்னிப்பது? மன்னிக்கும் தகுதி இந்த பரதனுக்கு இல்லை. இந்த பரதன் ஒரு பாவி. பதவிக்காக தாய் செய்த பாவம். அதனால் தான் இப்போது மாதாவும் அண்ணன் ஸ்ரீராமனும் அரண்மனையை விட்டு வனம் வர நேர்ந்தது. பரதன்னா, என்னை மன்னியுங்கள், மன்னித்து விடுங்கள். மாறுபட்ட கோணத்தில் தங்களை எடை போட்டேன். என் வில்லையும் என் அம்பையும் எடுத்து விட்டேன். எடுத்தவன் ஏன் அதை பயன்படுத்தவில்லை? நீ அதை பயன்படுத்தியிருந்தால் இந்த பரதனுக்கு உதவி அல்லவா அது? புனிதமான அண்ணன் முன்னால் இந்த பாவி நிற்கும் நிலை நேராதிருந்திருக்குமே. பரதன் என்ற ஈனப்பிறவியை ஏன் தான் பெற்றாலோ என் அண்ணன் என்ற மகாபாவி. பரதா, மாதாவை தரம் தாழ்த்தி பேசாதே. தாயே நமக்கு தெய்வம். என் கைகேயி மாதாவை பற்றி நீ என்னை யாருமே பேசக்கூடாது. அண்ணா, குமுறும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. புலம்புகிறேன், பொறுத்துக் கொள்ளுங்கள். நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் தேட உங்கள் பாதம் நாடி வந்தேன். அமைதியாக பேசு பரதா. அண்ணா, சத்ருக்னா, அண்ணி,
வணக்கம் ஆரிய சுமந்திரரே. நீடூழி வாழ்க, நிலமெல்லாம் போற்று. நலமா நண்பா? பிரபு, சாமி தரிசனம் ஆயிடுச்சு. சந்தோஷம். இது போதுங்க, இது போதும். பிரபு, சாமி எங்களையெல்லாம் விட்டுட்டு நதியை தாண்டி இங்க வந்துட்டீங்க. எப்பவுமே எங்களுக்கு உங்க நினைப்பு தாங்க. அன்புக்கு நான் அடிமை. பரதா, அயோத்தியிலிருந்து ஏன் வந்தாய்? நம் தந்தை, மாதா எல்லோரும் நலம்தானே? என்ன இது பரதா? ஏன் பேசாமல் இருக்கிறாய்? மௌனம் ஏன்? அண்ணா, பேசு பரதா. மன்னவர். என்ன பரதா, மன்னவருக்கு என்ன? ஏன் பொறுமையை சோதிக்கிறாய்? மன்னியுங்கள். இடி போன்ற செய்தியை சொல்லப் போகிறேன். நம் தந்தை நம்மை எல்லாம் விட்டு பரலோகம் சென்று விட்டார். ராமண்ணா, லக்ஷ்மணா, நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. நான் அனாதையாகி விட்டோம் அண்ணா. அனாதையாகி விட்டோம். ஆம், ஆம் லக்ஷ்மணா. ஆ. லக்ஷ்மணா, ராமா, தாங்கிக் கொள்ளுங்கள். குருதேவரும் அன்னையரும் வந்திருக்கிறார்கள். அன்னையர் வந்திருக்கிறாரா? ஆ, குருதேவருமா? ஆ, எங்கே? அவர்களை நதிக்கரையில் விட்டுவிட்டு நான் முதலில் வந்தேன். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நதிக்கரையிலா? லக்ஷ்மணா, அண்ணா, சீதே, மாதா, மாதா வருகிறார்கள். அம்மா, நீடூழி வாழ்க. ராமா, மன்னவர் என் தந்தை இல்லை. இனிமேல் ராமனுக்கு அன்னையர் தானே நிழல். மன்னிப்பாயா நீ என்னை? இத்தனை கேடுகள் நடக்க காரணமே நான் தான். இல்லை அம்மா, காரணம் நீங்கள் அல்ல, காலம்தான். எல்லாம் அவன் கையில். இதற்கு பொறுப்பு நீங்கள் அல்ல. ராமா,
மாமரம் சாய்ந்து விட்டது. அம்மா அனாதையாகி விட்டாள். இல்லை அம்மா, ராமனோடு உங்களுக்கு 4 பிள்ளைகள். தாம் ஏன் அழுகிறீர்கள்? அனாதை இப்போது ராமன் தான். ராமா, நிறை மங்களத்துடன் வாழ்க. நெடுவழி வாழ்க. அம்மா, வேண்டாம் லக்ஷ்மணா, வேண்டாம். அம்மா, குருதேவா, நான் எனது தந்தையை உங்கள் பொன்னடிகளில் விட்டு வந்தேன். 3 அன்னையரையும் இப்படி பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ராமா, புரியாத புதிரது. நதியில் ஓடமானது காற்றடிக்கும் போக்கில் அது மிதந்து மிதந்து போவது போல மனித பிறவி தன் முன்பிறவியில் செய்த வினைக்கேற்ப பிறக்கிறது, இறக்கிறது. அது முடிவில்லாத நிகழ்வு. அதனால் பக்குவமானவன் கலங்க மாட்டான். இப்போது நீ கண்ணீரில் கரைந்து விடாமல் ஒரு மகனுக்குள்ள கடமையை முடிக்க வேண்டும். மைந்தனின் கடமை தன்னை பெற்ற தந்தைக்கு ஊழியம் புரிய வேண்டும். அவர் வாழுங்காலத்தில் அவர் மடிந்து விட்டால் நன்று செய்ய வேண்டும் ஈமக்கடன்களை. ராமா, நீயும் லக்ஷ்மணனும் புனித மந்தாகினி நதிக்கு சென்று உங்கள் தந்தைக்காக எள்ளும் நீரும் கலந்து தர்ப்பணம் செய்யுங்கள்.
என் தந்தையே, தாம் எங்கிருந்தாலும் சரி, பணிவான எங்கள் வணக்கங்கள். ஏ மகாத்மா, பக்திமிக்க எங்கள் நினைப்புகள் உங்களை எட்டட்டும். அங்கிருந்து எங்களை வாழ்த்தி வழி நடத்துங்கள். நிஷாதராஜனே, சொல்லுங்கய்யா. மகாராணியருக்கு இடவசதிகள் ஏற்பாடாயிடுச்சுங்க. குருதேவர் பூஜைக்கு வேண்டியவை நல்ல முறையில செஞ்சுட்டு அமைச்சர் ஐயா. அதை பத்தின கவலையே ஐயாவுக்கு வேணாம். இந்த காட்ராசா உங்க காவகாரன், நீங்க போய் ஓய்விடுங்க, ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க. சிங்கப்பா, எங்கப்பா போயிட்ட நீ? மாமியார் வீட்டுல மாப்பிள்ள மாதிரி மாசம் மாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. எழுந்துடுறா, தூக்குடாத, புடி. நீ வாடா, இத தூக்கு, புடி, இழு. ராமா, லக்ஷ்மணா, அரசனோ ஆண்டியோ அவரவர் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள், இரக்கங்கள், இன்பங்கள், துன்பங்கள். அவைகளை இன்முகத்துடன் ஏற்று எது வந்தாலும் துவளாதிருப்பவனுக்கு தோல்வியில்லை. இது விதியின் விளையாட்டு. லாப நஷ்டம், ஜனன மரணம், வெற்றி தோல்வி விதியின் கையில். எல்லாம் விதியின் கையில் என்றால் மனிதனின் கையில் என்னதான் இருக்கிறது? கர்மம். கர்மம் என்ற வினைப்பயன். அந்த வினைப்பயன்தான் அவன் வாழ்வை அமைக்கிறது. சீதா, என்ன மாதா? நான் எப்படி சொல்ல? பாவி என்னை தண்டிக்கும் அதிகாரம் என் ராமனுக்கு மட்டும்தான். மகளே, நீ அவரிடம் சொல்லேன். குடும்பத்தை கெடுத்த பாவி கைகைக்கு மரண தண்டனை கொடுக்க சொல். இப்படி குற்றம் புரிந்த உணர்வுடன் பிழைத்திருக்க கூடாதுனா? தாம் ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீர்கள் மாதா? அவருக்கு உங்களை குறித்த நினைவுதான் எப்போதுமே. ஒரு நாளும் உங்களை தவறாக பேசியதே இல்லை. அதுதானே நான் அனுபவிக்கும் மிகப்பெரிய தண்டனை. என்னை அவன் கடுமையாக பார்த்தது கூட இல்லையே. அவன் புன்னகை முகம் என் இதயத்தை தாக்குகிறதே. ஆரிய சுமந்திரரே, மனம் குழம்புகிறது. ராமண்ணாவுக்கு அயோத்தியா திரும்பும் கருத்தினை யார் சொல்வது? எப்படி சொல்வது? பரதா, தாம் அந்த நோக்கத்தோடு தானே வந்தீர்கள். போய் சொல்லுங்கள், உங்கள் பேச்சை தட்டமாட்டார். பரதன் நான் அவருக்கு தொண்டன். தொண்டன் தலைவருக்கு எவ்வாறு ஆணையிடுவது? மன்னியுங்கள். ஏன் தாம் சொல்லக்கூடாதா? உங்கள் கருத்தினை ஏற்கும் நிலைமையில் நானும் இல்லை. நானும் ஒரு தொண்டன் தான். தாம் மாதா கோசலையிடம் சொல்லுங்கள். மாதா கோசலை எப்படி சொன்னாலும் ராமண்ணா பணிவோடு மறுத்து விடுவார். குருதேவரிடம் சொல்லுங்கள். குருதேவர் சொன்னால் ஸ்ரீராமன் தட்டமாட்டார். அதுதான் நல்லது. சீதா, என்ன? லக்ஷ்மணன் ராமனுக்கும் உனக்கும் நல்ல முறையில் தொண்டு செய்கிறானா? மாதா, வேலை முழுவதும் செய்கிறார். அவர் அப்படி செய்யவில்லை என்றால் பசியோடு இருக்க வேண்டியதுதான். விறகு சேகரிக்க காடெல்லாம் செல்கிறார். அதன் மூலம்தான் சமையலே நடக்கிறது. ஒரு தாயை போல கவனிக்கிறார். லக்ஷ்மணா, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரனடா. பகவான் உனக்கு நல்லதே செய்வார். பரதா, நீ சொன்னவைகளை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் என்று சொல்லக்கூடாது. பரதன் அறிவேன். ராமண்ணா உங்கள் ஆணையை தட்டமாட்டார். அதனால் நீங்கள் ஆணையிட்டே ஆக வேண்டும். மறுத்தீர்களானால் நான் தண்ணீர் கூட அருந்தாமல் இதே சித்திரகூட மண்ணிலே உயிர் விட்டு விடுவேன். இல்லை பரதா, அப்படி ஒரு நிலைமை வரவே வராது. நன்றி சொல்லுகிறேன் குருதேவா. இது நடந்தால் பரதனின் இருண்ட வாழ்வில் ஒளி பிறக்கும்.
சொல்லுங்கள் மாதா. என் மகன் ராமனுக்கு என் ஞாபகம் இருக்கிறதா? மாதா, இப்படி நீங்கள் கேட்பது ஏன்? தப்பாக கேட்கவில்லை. வனவாசக் கடமைகளில் மறந்திருப்பானோ என்று. மாதா, காலை பொழுதில் உங்கள் பெயரைத்தான் சொல்கிறார். அதன் பிறகே மற்ற பூஜைகள். தேவியிடம் அவர் கேட்பது மனைவிக்கோ அவருக்கோ அல்ல, தங்களுக்காகவே கேட்பார். என் மாதாவுக்கு தாங்க முடியாத துயரங்கள், அதை போக்கி அமைதி தா என்று. அவனை பெற்றது என் அதிர்ஷ்டம்தான். பெற்றாலும் என்ன, என் பக்கத்திலாயிருக்கிறான். அண்ணா, அயோத்தியிலிருந்து பரதண்ணா உங்களுக்கு முடிசூட்ட மணிமகுடத்தோடு வந்திருக்கிறார். உங்களிடம் பேசி அதன் பின் அதை இங்கு நடத்தப் போகிறார். எனக்கா? பாசம் பரதனை நீதிக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது. இதில் நீதிக்கு விரோதம் என்ன இருக்கிறது? தெரிந்து கொள் லக்ஷ்மணா. 14 வருட கானக வாசம் எனக்கு, பட்டம் பரதனுக்கு. மன்னரான தந்தையின் கட்டளை. குருதேவா, இது நடக்காது. என் விருப்பம் நிறைவேறாது. ஏன் அப்படி சொல்லுகிறாய்? ராமண்ணாவின் கருத்தை அறிய மெல்ல லக்ஷ்மணனை பேச்சு கொடுக்க சொன்னேன். ராமண்ணாவின் ராஜ்யாபிஷேகம் நடத்த நினைக்கிறேன் என்று, முறையில்லை என்று அண்ணன் சொன்னார். பரதன் நீதிக்கு விரோதமான செயலை செய்யக்கூடாது என்றார். மன்னரான தந்தையின் கட்டளைப்படி நடப்பது தம் கடமை என்றார். பரதனுக்கும் கடமை என்றார். குருவே, பிரச்சனை தீரப்போவதில்லை. பரதனுக்கு வாழ்வில்லை. தாம் ராமண்ணாவுக்கு ஆணையிடுங்கள். பரதா, உனது பாச பைத்தியத்தை கண்டதில் பக்குவமான வசிஷ்டனும் கலங்குகிறேன். ராமன்தான் உனக்கு உயிர் மூச்சாயிருக்கிறான். அகிலங்கள் உண்மையான உனது பாச மழையில் நனையப் போகின்றது. நிஜமாகவா குருவே? பிரிய ராமனுமா? ஆ, உன் ராமண்ணாவும் கூட. ஒரு மனிதன் உள்ளம் கனிந்து அடைக்கலம் என்று கேட்டால் எந்த தெய்வமும் எந்த தடைகளையும் மீறி வந்து நிற்கும் அவன் முன்னால். நாளை விடிந்ததும் சபையை கூட்டுவோம். சபை முடிவெடுக்கும் நல்ல முறையில். குருதேவா, ஏ ராமா, நீ தர்மம், நீதி, நியாயம் இவைகளின் மொத்த வடிவம். எறும்புக்கும் துன்பம் நினைக்காத இதயம். உன் மனதின் ஆழம் ஞானியருக்கும் யோகியருக்குமே புரியாது. உனக்கும் தெரிந்திருக்கும். உன் பரதன் உன் முன் ஒரு வேண்டுகோள் வைக்க இருக்கிறான். அவன் வேண்டுகோளுக்கு உன் பதில் என்ன என்று அறிய உன் அன்னையரும் அமைச்சரும் அயோத்தி மக்களும் காத்திருக்கிறோம் இங்கே. உன் பிரிவு பொறுக்க முடியாமல் அழுது கண்ணீர் வற்றிப் போனவர்களின் ஆழ்ந்த மௌனத்தைக் கண்டால் பரிதாபமாக இருக்கிறது. உன் மனம் கருணைக்கடல். துன்பங்களை நீக்குவதற்கு ஒரு பொருத்தமான வழியை நீ காட்டத்தான் வேண்டும். இதுதான் எங்கள் எல்லோருடைய வேண்டுகோளாகும். என் பூஜைக்குரியவரே, எமது குலத்தில் குருவின் ஆணையை மதித்து நடத்தல் முன்னோர் வைத்த வழக்கம்.
அதன்படி நடப்பது பழக்கம். ஆகையால் தாம் என்ன ஆணையிட்டாலும் அப்படியே ராமன் நடக்கிறேன். நான் இந்த அவையின் முன்னே உறுதி கூறுகிறேன். தாம் என்ன ஆணையிடுகிறீர்களோ அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். அன்புமிக்கோரே, நீதிப்படி, நியாயப்படி, ராஜாங்க நெறிகளை நம் வேத சாஸ்திரங்களில் சொல்லியதற்கு மீறாமல் உயர்ந்த உத்தம ஒழுக்கங்களை ஊனப்படுத்தாமல் ஆணையிடுங்கள். ராமா, வாசலில் பிச்சை கேட்கிறானே, அவன் தர்ம நியாயங்களை கற்றறிந்தாலும் தேவையைத்தான் கேட்கிறான். கையேந்துகிற யாச்சகனை நீதி நெறிகள் தடுக்காது. அதைப் போல நம் பரதன் யாச்சகம் கேட்கிறான். பரதனின் உண்மையான பாசமும் பணிவும் பக்தியுமே ஞான முக்தர்களையும் யோக சித்தர்களையும் வியக்க வைக்கும். இந்த சமயம் நியதிப்படி, நியாயப்படி, ராஜாங்க நெறிகளை சாஸ்திரம் சொல்லியபடி தர்மங்களுக்குட்பட்டு நாம் நம் பரதனின் அன்பையும் ஆழமான உணர்வையும் தான் சிந்திக்க வேண்டும். இப்பிரச்சனையில் அணுகத்தக்கது நம் பரதனின் நலன் கருதி எது செய்யக்கூடியதோ அதே ஏற்புடையது. பரதா, உண்மையில் ராமன் கருணைக் கடல். ஆகையால் தயக்கம் ஏதும் இல்லாமல் ராமனிடம் உன் எண்ணங்களை மறைக்காமல் சொல். வணக்கத்திற்குரிய குருதேவா. ராமண்ணா, மாமுனிவர்களே, அயோத்தி ராஜ்யத்தின் அமைச்சர்களே, மக்களே, பரதன் உங்கள் அனைவருக்கும் முன்னால் நின்று தெரிவித்துக் கொள்கின்றேன். அயோத்தி என்ற ராஜ்யத்தின் அதிகார உரிமையாளர் ஸ்ரீராமன் தான். மகனை மன்னனாக்க விரும்பிய என் மாதா பிரச்சனை எழுப்பி மன்னர் தசரதரை அவர் கொடுத்த வாக்கினையே மாற்றும்படி சொல்லி எனக்கு ஆட்சியை பெற்றுத் தந்தாள். பரதனுக்கு அந்த குறுக்கு பாதை பிடிக்கவில்லை. பரதன் ஆள பிறக்கவில்லை. ஏனெனில் ராஜாங்க நீதி ஆட்சி மரபுப்படி மூத்தவனுக்கு. ஆட்சி என்பது அரண்மனைக்குள் அல்ல. மன்னன் சொல்லை மாற்றுவது ஆட்சியும் அல்ல. நானும் அறிவேன். என்னை போன்ற ஒரு பாவியை பார்த்து உலகமெல்லாம் சிரிக்கும் என்பதை இங்குள்ளோர் மறுக்க மாட்டீர்கள். பரதன் மனதில் ஒரே அதிர்ச்சி. ஸ்ரீராமனை போன்றவர் எனக்கு அண்ணனாய் இருந்தும் தம்பி பரதன் அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறேன். என்னை பரிவோடு நீங்கள் பாருங்கள். பரதனின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமது குல தர்மத்துக்கிணங்க அயோத்தியின் அரியாசனத்தை அலங்கரித்து பரதனை பாழாக்கிய என் மாதாவின் பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்து கொள்ள வாய்ப்பு அளியுங்கள். தம்பி, குற்றம் புரிந்த உணர்வு உனக்கு எதற்காகவோ பரமேஸ்வரன் ஆணையாக நான் சொல்லிக் கொள்வது, முக்காலத்திலும் மூ உலகிலுமே உன் போன்ற தர்மம் தவறாதவன் இருக்கவில்லை, இருக்கப் போவதில்லை. உன் மீது குற்றம் சொல்லுவது மகா பாவம். உன் போன்ற நல்லவன் பெயரை ஒரு தரம் சொன்னால் கூட பாபம் போகும், புண்ணியமும் புனிதமும் சேரும். மாதா கைகேயியை குறை சொல்லி குற்றம் சொன்னால் எந்த உத்தமனுக்கும் உயர்கதி கிடைக்காது. பரதா, பாசத்தம்பி, உணர்வுகளை ஒதுக்கி வைத்து உண்மையை புரிந்து கொள். புகழ்மிக்க நமது தந்தை மாதா கைகேயிக்கு கொடுத்த வாக்குக்காக இந்த ராமனை மட்டுமல்ல, இந்த ராமனை பிரிந்த துயரத்தில் தன் பிராணனையே விட்டார். அத்தனை நெறிதவராத நம் தந்தையின் வாக்கு நம் 4 பேருக்கும் பொருந்தும். அவர் அமரரானதன் பிறகு அவர் வாக்கினை தூக்கி எறிந்து அதை பொய்யாக்கி விடுவதா? பதில் என்ன பரதா? வாக்கினை பொய்யாக்க நமக்கு அதிகாரம் ஏது? ராமா, பாராட்டுக்காக அல்ல, நான் எல்லோருக்கும் முன்பாக
மகனே, உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பாவியை மன்னித்து விடு ராமா. அன்று மன்னர் நான் கேட்ட வரத்தை எனக்கு தந்தார். உரிமையோடு அதை நான் பெற்றுக்கொண்டேன். பெற்றதை இன்று உங்கள் அனைவரின் முன்பாக ஸ்வர்க்கத்தில் இருக்கும் என் மன்னவர் தந்த அந்த வரத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். அதோடு உங்கள் அனைவரையும் நான் பெற்ற வரத்திலிருந்து விடுவிக்கிறேன். அதற்கு வெகு நேரம் ஆகாது மாதா. தமக்கு வாக்கு தர தந்த வாக்கை திருப்பி எடுத்துக்கொள்ள அதிகாரம் அப்பாவுக்குத்தான். மாதா, ராமன் அறிந்தது இதுதான். அப்பா அமரலோகம் போனதன் பிறகு அவருடைய வாக்கை மதித்து நடத்தல் ஒரு மகனுக்கு அனைத்து கடமையிலும் முழுமுதற் கடமையாகும். எனது முழு நம்பிக்கை அவர் இறக்கும் தருவாயிலும் தன் பெருமை உயர்ந்ததாக நினைத்தது அவருடைய ராமன் தன் வாக்கினை காப்பாற்றினான் என்பதுதான். அவர் போன பிறகு அதையெல்லாம் நாம் பாழ்படுத்தி விடுவதா? பரதா, நம்முடைய தந்தை செல்வதற்கு முன்னால் இட்ட ஆணை, ஒரு மகன் வனம் போக வேண்டும், ஒரு மகன் நாடாள வேண்டும். அவருடைய இந்த ஆணையை மதித்து நடத்தலே நம்முடைய தர்மம். சரி, இதே தர்மம் எனில் 14 வருடம் நான் வனத்தில் இருக்கிறேன். பரதனுக்காக நீங்கள் அயோத்திக்கு திரும்புங்கள். தர்மத்தை வியாபாரமாக்காதே பரதா. இது பொருளை பண்டம் மாற்றுவது போல் அல்ல. தர்மம் கடுமையானது, உயிரினும் மேலானது. இப்படி ஒவ்வொருவனும் தன் கடமையை மற்றவரிடம் மாற்றிக்கொண்டால் சமுதாய நெறிகளே தகர்ந்துவிடும். நீ ராஜாவாயிருந்தும் இந்த நிலையில் பேசுவதோ? ஒரு மன்னனே இப்படி பேசினால் சாமானியன் என்ன பேசுவான்? இப்படி சொல்லும் நீ ஒழுக்கம் உயிரினும் மேலானது என்று ஏன் சிந்திக்க மறந்தாய்? பாருங்கள், பரதனின் மனம் சிந்தித்து பார்க்கும் நிலையில் இல்லை. பரதன் ஒன்று மட்டும் அறிவான். பசுமையான அந்த பழைய நினைவுகள். நம் பிள்ளை பருவத்தில் விளையாடும் பொழுது நான் தோற்றுவிட்டால் நான் புண்படக்கூடாது என்று பரதா நீ ஜெயித்தா என்பீர்கள். அதை போல அண்ணா, இன்றும் நீங்கள் பரதனின் பாசத்தை புரிந்து கொண்டு கேட்கக்கூடாதா? அண்ணா, என் பக்கம் நீதி என்ற அணுகுமுறையை கைவிட்டு பிரச்சனையை தீருங்கள். அண்ணா, பரதன் உங்கள் அன்பு தம்பி, அதே பரதன் அண்ணா. தம்பி, உனக்காக அந்த விளையாட்டு பொய்யை இன்றும் சொல்ல முடியும். சொல்வதற்குரிய பாபத்தின் தண்டனை முழுதும் என்னைச் சேரட்டும். பரதா, உன் மீதுள்ள பாசத்தால் உடன்பட்டாலும் அதனால் நம் தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும். மிக்க உரிமையுடன் சொல்கிறேன் தம்பி. நாம் நல்லது செய்வதின் பலனை நம் பெற்ற தந்தைக்கு அர்ப்பணித்து பரலோகத்தில் இருக்கும் அவரை உயர்த்து. அதை விட்டு நம் தந்தையின் செயல்களை குறையுள்ளதாக்கி அவருக்கு மரியாதை குறைவு உண்டாக்காதே. சரி ராமண்ணா, தாம் தம் கடமையை செய்யுங்கள். பரதன் தன் கடமைப்படி நடக்கிறேன். பரதன் இதே பரணக்குடியில் முன்னால் தர்பையை பரப்பி தண்ணீர் கூட அருந்தாமல், தம்பி பரதனின் பிரார்த்தனையை நீங்கள் ஏற்கும் வரை, அண்ணன் ஸ்ரீராமன் மனது எனக்காக எழுகும் வரை உண்ணாமல் இருந்து உங்கள் முன் உயிரை விடுவேன். இரு இரு பரதா, இரு. பரதா, என்னை தர்ம சங்கடப்படுத்துவதோ? நீ இப்படி சொன்னால் எனக்கு தாங்காது. குருதேவா, என்னை காப்பாற்றுங்கள் குருதேவா. பற்றற்றவர் மனமும் படபடக்கிறது ராமா. இன்றைய நிலையில் பரதன் பாசமெனும் கங்கை வெள்ளத்தில் முற்றும் முழுகிவிட்டான். தர்மம், ஞானம், விவேகம் எதுவும் அவனை மீட்காது. குலகுரு வசிஷ்ட மகரிஷிக்கு வணக்கம். நான் மிதிலை மன்னர் ஜனகரின் தூதன். ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நலம் சேரும். சொல், ஜனக மன்னரின் செய்தியை. மன்னர் ஜனகர் மகாராணி சுனைனாவுடன் சித்திரகூட மலைப்பக்கமாக வருகிறார். அயோத்தியில் நடந்தவைகளை எல்லாம் கேட்டு ஸ்ரீ பரதன் குருதேவருடனும் அன்னையருடனும் சித்திரகூடம் புறப்பட்டு விட்டார் என்பதை என் மன்னர் கேள்விப்பட்டு அவர் மந்தாகினி நதிக்கரை பக்கம் வந்து விட்டார். இந்த குறிப்பை தங்களுக்கு சொல்ல என்னை அனுப்பினார்.
இது நல்லதொரு அறிகுறியாகும். மன்னர் ஜனகர் வருகையால் நம் பிரச்சனை சரியான தீர்வு காணும். விதேக மன்னர் பாரபட்சமின்றி நமது பிரச்சனையை அணுகுவார். ஆகையால் இன்றைய இந்த அவை அவருடைய வருகைக்காக ஒத்திவைக்கப்படுகிறது. ராமா, பரதா, நீங்கள் நால்வரும் முன்னே சென்று மன்னர் ஜனகருக்கு தக்க வரவேற்பு கொடுங்கள். ஆணைப்படியே குருதேவா. ஜனகன் வணக்கம் குருதேவா. வாழ்க ஜனகமன்னா, வந்த நேரம் நல்ல நேரம். நீடு வாழ்க. சீதா, குருதேவா, தசரத மன்னர் சொர்க்கம் சென்ற பிறகு அயோத்தி நகரமே தலைவன் இல்லாமல் தத்தளிக்கின்றது. இனிமேல் தாங்கள்தான் துணை இருக்க வேண்டும். விதேகமன்னா, தம்மை போன்ற ஞானியே துயரத்துக்குள்ளானால் இவர்களுக்கு ஆறுதலளிக்க யார் இருக்கிறார்? செல்வா ராமா, பரதா, லக்ஷ்மணா, சத்ருக்னா, உங்கள் துயரத்தில் எனக்கும் பங்குண்டு. நீங்கள் நால்வருமே ரகுகுல கீர்த்திக்கு பண்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறீர்கள். உலகமே போற்றும். ஐயா, இப்ப ஜனக மகாராஜா வந்துட்டார்ல, சந்தேகங்களை போக்கி சரியான பாதை காட்டுவாரு. நீ சொல்றது சரிதான். மூத்தவரு, எல்லாம் தெரிஞ்சவரு. அவர் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாரு. ஒருத்தர் பக்கமா போறதா இருந்தா அவரை கூப்பிட மாட்டாங்களே. சரியா சொன்னப்பா. ஜனக மகாராஜா பிடிக்கிற தராசு முள்ளு அப்படி இப்படி சாயாதுப்பா. சிம்மாசனத்துல உட்கார ராசா சன்னியாசி மாதிரி இல்ல வாழ்றாரு. தாமரையில தண்ணி மாதிரின்னு சொல்லு. ராமருடைய கட்டை இவர் தீர்த்து வச்சிருவாரு. இப்ப இருக்கிற பிரச்சனை ஒரு பக்கம் தர்மம், ஒரு பக்கம் பாசம். சனக மகாராஜாவுக்கு இது பெரிய தலைவலி. பாப்போம் எப்படி முடிக்கிறார்னு. சுனைனா, குழம்பி இருந்த நேரத்தில் நீங்கள் வந்தது நல்லதாயிற்று. இங்குள்ள பிரச்சனை எனக்கு புரியவில்லை. வீண் வேதனை எதற்கு மகாராணி? பகவான் நன்மையே புரிவார். ராமனும் பரதனும் பிடிவாதமாய் இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? பரதனை சொல்வதா, ராமனை சொல்வதா? அழுதால் ஆகுமா மகாராணி? இரவுக்கு பிறகு பகல் வந்தே தீரும். நம்பிக்கை தந்ததற்கு நன்றி மகாராணி. ராமன் மனத்தில் இருக்கிறான் கடமையாற்ற. பெரிதாக என்னை அது சங்கடப்படுத்தவில்லை. பாவம் பரதனை பற்றித்தான் என் மனம் படும் பாடு. வெளியே எப்படி சொல்வது? தேவி, தேவி, எப்படியாவது இந்த சிக்கல் தீர்ந்தால் நன்கு தீரப்போகிறது. எனக்கு விடை கொடுங்கள் ராஜமாதா. தாங்கள் சிறிது நேரம் என்னுடன் சீதையை அனுப்பினீர்களானால் அது பெரும் ஆறுதலா இருக்கும் எனக்கு. அவளது தந்தை கூட அவளை சரியாக பார்க்கவே இல்லை. அழைத்து போங்கள் தேவி, அழைத்து போங்கள். சீதா, அம்மா, உன் அம்மாவுடன் சென்று வா. மிக்க நன்றி. மகளே சீதா, பெரிய ஞானி, என்னை மற்றவர்கள் சொல்கின்றார்கள். ஞானியும் அழுகிறேன் என்று உன்னை கண்டு. மகளே சீதா, பெருமையின் எல்லையில் நிற்கிறேன். நங்கையர் குலத்தில் நீ லட்சிய பெண்ணாக விளங்குகிறாய். அப்பா,
உங்கள் மகள் என்ன செய்தேன்? தாங்களும் அம்மாவும் கற்றுத்தந்த பாடம் தானே இது. மகளே, உட்கார். வைதேகி, மிதிலைக்கும் அயோத்திக்கும் உன்னால் பெருமை. தியாகத் திருமகளை உன்னை எப்படி பாராட்ட? உன்னை பெற்றவர்களின் புகழ் மற்றவரால் பேசப்படும். வான் தந்த கங்கை நதி பாரத மண்ணுக்கு பெருமையும் புனிதமும் தருகிறது. மகளே, உன் புனிதமான தியாக கதையினால் பரந்த ஆர்யாவர்த்தமே புனித ஸ்தலமாக மாறப்போகிறது. உங்களைத்தான் மகாராணி கௌசல்யா பாவம் பரதனுக்காக அழுது கொண்டே இருக்கிறார். தாம் தான் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். நம் வசிஷ்டரை போன்ற பிரம்மஞானியே அழுகிறார் என்றார் ஆறுதல் படுத்த யார்தான் இருக்கிறார்? தாம் எவ்வாறாவது அமைதிப்படுத்துங்கள் மன்னவா. ராஜமாதா கௌசல்யா, ராணிகள் இருவர், அவருடன் அயோத்தி மக்கள் இன்று பரதனுக்காகவே அழுகின்றார்கள். ராணி, பரதன் அன்பின் திருவிளக்கு. ராமன் தர்மத்தின் ஒளி விளக்கு. ராஜ்யத்தை அடைய போர்க்களம் போவார்கள், போகின்றார்கள். ஆனால் தியாகத்துக்கும் பாசத்துக்கும் போர் நடப்பது மனிதர் வாழும் மண்ணிலே இது புதுமை. இது தேவர்கள் என்ன தெய்வங்களும் கண்டதில்லை. நாளை என்ன? நாளை சபையிலே எடுக்கும் முடிவு என்ன? அன்பா பாசமா வெல்வது எது? அன்புக்கு வலிமையா, தர்மத்துக்கு வலிமையா? பகவான் நல்லதொரு முடிவெடுக்கட்டும். அம்மா, ராமண்ணாவின் உறுதி இந்த பிரச்சனையை சிக்கலாக்குகிறது. தாம் தலையிடாவிட்டால் பலனேதுமில்லை. அம்மா, அண்ணனுக்கு ஆணையிடுங்கள். அவருக்கு சொல்லுங்கள், நான் சொல்லுவதை ஏற்க சொல்லுங்கள். உண்மையாகவே என் மீது உங்களுக்கு கோபம் இல்லை என்றால் நாளை என் பக்கம் பேச தயங்க மாட்டீர்கள். இதைப் போலத்தான் ராமனும் சொன்னான். அம்மா, உங்களுக்கு என் மீது அன்பு உண்டெனில் என் பேச்சுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது என்று. 2 மைந்தர்களுக்கும் நடுவே உள்ள மாதா யாருக்கென்று சொல்ல? சரி, விடுங்கள். தாங்கள் பேசுங்கள் தாயே. யார் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் பக்கம் பேசுங்களேன். நியாயங்கள் என்று எதை பேச? நியாயங்களே என் பிள்ளைகளாக இருக்கும்போது. வரதா, நியாயம் என்பது என்னை பொறுத்தவரை நிழல் யுத்தமல்லவா புரிகின்றது. மனதை உருக்கும் பேச்சினால் என்னை மடக்காதீர்கள். என் மனக்கலக்கத்தை அறியுங்கள். என்னை புரிந்து கொள்ள முடியவில்லையா தங்களுக்கு? இந்த பரதனின் உள்ள குமரல் தவறா? இல்லை இல்லை, நீ சொன்னதில் தவறில்லை. தூய்மையும் உண்மையும் தானே உன் சொல்லாக வெளிப்படுகிறது. இதையெல்லாம் தாங்கள் ராமனிடம் சொல்லுங்களேன். சொன்னால் என்ன ஆகும்? ராமன் உறுதியிலிருந்து மாறுவானா? வரதா, நீங்கள் இருவரும் புரியும் தர்ம யுத்தத்தைக் கண்டு ஆனந்தமும் துயரமும் கொண்டேன். ஒரு மகனின் அன்பு, இன்னொரு மகனின் பண்பு. உன் அன்புக்கு விளக்கம் சொல்ல தெய்வ மொழி தேவை. இந்த எண்ணங்கள் எனக்கு மட்டுமா? இது மாமுனிவர் வசிஷ்டருக்கும் கூட உண்டு வரதா. வரதா, ராமனின் கடமை உணர்வு கல்லின் மேல் எழுதிய எழுத்துக்கு நேர். அதை அழிக்க முடியாது. பரதா, அது நீரின் மேல் எழுதிய எழுத்தல்ல. ராமன் ஒரு ஞானி பரதா. ஒரு ஞானிக்குத்தான் புரியும் சத்தியம் எதுவென்று. எதை அவன் சொல்லுகிறானோ அதுவேதான் சத்தியம். என்றால் ராமனுக்காகத்தான் நீங்கள் இருக்கிறீர்கள், பரதனுக்கு அல்ல. பிரித்து நினைக்க பரதா எனக்கு தெரியாது. ராமனும் நீயும் என் கண்களைப் போல. ஜெயிப்பது நீயா ராமனா என்று நான் பார்ப்பதில்லை. பொய். இதில் ராமன் நான் ஜெயித்து வரமாட்டேன் என்றால் அம்மா உங்களுக்கு சந்தோஷமா? அது
இல்லை. அம்மா, உண்மையை மறைக்க கூடாது. நடக்க போவது என்ன? ராமண்ணா, சீதா மாதா, லக்ஷ்மண் அயோத்திக்கு வருவார்களா? என்ன கேள்வி பரதா? என் உயிர் போய் அதனால் இந்த பிரச்சனை தீரும் என்றால் அந்த மூவரையும் அயோத்திக்கு அழைத்து செல்ல பரதா உன் அம்மா தயங்க மாட்டாள். நடக்க போவது உங்களுக்கு தெரியும். அம்மா, நீங்கள் ஆணையிட்டால் என் ராமன் எதிர்ப்பு ஒன்றும் சொல்லாமல் அயோத்தியா திரும்புவார். மறுக்கவே மாட்டான். தெரியும். அப்புறம் ஏன் ஆணையிடாது இருக்கிறீர்கள் மாதா? ஏன் ஆணையிடக்கூடாது? நான் ஆணையிட்டால் சுயநலம் என்பார்கள் பரதா. ராமன் அயோத்தியிலிருந்து சென்றதில் பெரும் துயரம் எனக்கு. அதற்காக அவன் கடமையிலிருந்து, அவன் தர்மத்திலிருந்து மாறுபட்டு நடந்து கொள் என்று ஆணையிட முடியுமா? பரதா, நீ படும் துயரை விட நான் படும் துயரம் குறைந்ததல்ல. பரதா, நான் அம்மா என்ற உரிமையில் ராமனை சத்திய பாதை போகாதே என்று பேச இயலாது. பரதா, எனக்கு சுயநலம் கிடையாது மகனே. அம்மா, தாம் பார்க்க வந்தீர்களா என்னை? ராமா, இந்த பாவியை நீ தண்டிப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. மாதா, நீங்கள் குற்றம் செய்யவில்லையே. கொடுமை செய்து விட்டேனே. தப்பு அம்மா. தப்பை திருத்திக் கொள்ள விட மாட்டாயோ? உனக்கும் என்னிடம் வெறுப்போ? எல்லாருமே அலட்சியப்படுத்தினார். மாதா, இப்படி பேசும் அளவுக்கு தாங்கள் நொந்து போய்விட்டீர்களா? மாதா, இந்த பாசம் உங்களை பாதித்தால் ராமன் கொண்ட உறுதியும் தளர்ந்து விடும். தாம் ரகுகுலத்தின் சோபை. தாங்களே அப்பாவின் வாக்கினை மீறினட என்று சொல்லுவதும்? சொல்லுங்கள். உங்கள் பாதங்களில் ஆணை. வாக்கை மாற்றி அயோத்தி திரும்புவேன். பிறகு ராமனின் ஜீவன் நீரை பிரிந்து தத்தளிக்கின்ற மீனாக நிலையிழந்து வசமிழந்து தத்தளிப்பதை காண ஆசையா? புரிந்த பிறகும் மாதா ஆணையிடுவீர்களோ? சொல்லுங்கள். இல்லை, இல்லை அப்பா, இல்லை. மன்னர் ஜனகரே, நடந்ததெல்லாம் தாம் அறிந்ததுதான். அயோத்தியின் ராஜகுடும்பம் இப்போது ஒரு தர்ம சங்கடத்தில் இருக்கிறது. இப்படி ஒரு நேரத்தில் தாம் வந்தது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது. துவண்டு போன எங்களுக்கு நம்பிக்கை வருகிறது, இப்பிரச்சனையில் நேர்மையாக நீதி வழங்குவீர்கள் என்று. ஒருபுறம் ராமனின் உறுதி, இன்னொரு புறம் பரதனின் பாசம். இந்த இருவரில் வெற்றி யாருக்கு? இந்த சமயம் இரு குடும்பத்தாரிடையே பெரியவர் நீங்கள்தான். ஆகையால் நாங்கள் எல்லோரும் ஒருமித்த மனதுடன் ஒரு முடிவுக்கு வந்தோம். நீங்கள் எடுக்கும் முடிவை எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வதாக.
இன்று எம்முடைய தந்தையாரைப் போல் தாமிருக்கிறீர்கள். தாம் தர்மங்களை மதிக்கும் ஞானி. அதனால் நான் நம்புகிறேன் தர்மத்தை காப்பீர்கள் என்று. பணிவுள்ள தொண்டனாக மதித்து ராமனுக்கு ஆணையிடுங்கள். மறுக்காமல் ஏற்கிறேன். தர்மம் அறிந்தவரே, தர்மமே வடிவானவரே, தாம் என் தந்தையைப் போல பிழை செய்யாமல் என்னை திருத்துங்கள். தாம் ஒரு மன்னர், ஒரு மகானும் கூட. ஆகையால் ஒரு பக்கமும் சாயாமல் தாம் என் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்து நியாயம் வழங்குங்கள். நான் ராமண்ணாவுக்கு ராஜ்யாபிஷேகம் நடத்த மணிமகுடமும் மற்றவைகளும் கொண்டு வந்தேன். இன்று நியாயம் என் பக்கம் இருந்தால் தக்க நேரம் இது. சான்றோர்கள் முன்னால் ஸ்ரீ ராமண்ணாவின் ராஜ்யாபிஷேகம் நடக்கும். என் விருப்பம் இது. பரதன், நீங்கள் சொல்லும் முடிவை ஏற்றுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமா, ஸ்ரீ பரதா, உங்கள் இருவரில் யார் உயர்ந்தவர்? அதை தேர்ந்து சொல்ல பிரம்மனாலும் இயலாது. மேலும் இவனோ சாமானிய மனிதன். ஒருபுறம் தர்மமே வடிவான ஸ்ரீராமன், இன்னொரு புறம் பாசத்துக்கு இலக்கணமான பரதன். இத்தகைய சிறப்புக்குரிய மாமனிதரை பற்றி நிர்ணயிக்கின்ற திறன் எனக்கு இருக்கிறதா தெரியாது. மேலும் இப்போதுள்ள நிலைமையில் தீர்ப்பினை சீராக முடிக்க பரமேஸ்வரன் திருவடிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். எது உகந்த தீர்ப்போ அவற்றையே என்னை பேச வைக்கட்டும். ஹே ராமா, தூய்மையான உன் மன உறுதியைக் கண்டு நாம் வணங்கும் தேவரும் உனக்கு தலை தாழ்த்துகிறார். தர்மத்தின் மிகப் பெரும் வலிமை தர்மத்தை தர்மமே காத்துக்கொள்ளும். சாத்திரம் சொல்வதற்கிணங்க மூவுலகிலும் தர்மத்திலும் சிறந்தது எதுவும் இல்லை. தர்மத்துக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள். பிரேமை என்று சொல்லுகிற அன்புக்கும் ஈடில்லை. அன்பினை எந்த தர்மமும் கட்டாது. மெய் அன்பு, தன்னலம் துறந்த மெய் அன்பு தர்மம் அனைத்திலும் மிக்கது. அந்த மெய்யன்பு எப்படிப்பட்ட உயர்வினையும் அன்புக்காக தியாகம் செய்துவிட முன்னிற்கிறது. அந்த பகவானும் கூட விதியாக விதிக்கப்பட்ட அனைத்து நெறிகளையும் சிருஷ்டியின் எல்லா நியமங்களையும் உடைத்து மாசற்ற நல்ல அன்புக்கு இணங்கி விடுகிறது. அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை போல் அது வளைந்து கொடுக்கிறது. ஆகையால் நம் பரதனின் முறையீடு ஏற்பதற்கேற்றது. ராமா, பரதனின் பாசம் இணையில்லாதது, சுயநலம் கடந்தது, உன்னை தெய்வமாக போற்றுவது. உனது பாசமே வென்றது பரதா. பரதா, ஒன்று சொல்கிறேன். மெய்யன்புக்கு ஒரு நெறி உண்டு, அதற்கும் வரம்புண்டு. மெய் அன்புக்குள்ள சக்தி அது சுயநலத்தை மறக்கும் போதுதான். எப்போது அன்பில் சுயநலம் இல்லையோ அப்போது அது எதுவும் கேட்காது.
அன்புக்கு ஏதேனும் தரவேண்டி உள்ளது. அதன் சுகத்துக்காக, அதன் மகிழ்ச்சிக்காக உடைமை அனைத்தையும் கொடுக்க வேண்டி உள்ளது. இன்று அன்புக்காக என்ன தருவாய்? உன் அன்பு ராமனுக்காக எதை தருவாய்? உயிரினும் மேலானது ஒன்று இல்லை அல்லவா மன்னவா? பரதன் ஸ்ரீராமனுக்காக உயிரையே தருவான். பரதா, அது சாதாரணமானது. எதையும் உண்மை அன்புக்காக உரிமையுடன் கேட்கிறது கடினம்தான். ராமனிடம் உனக்கு பக்தி இருந்தால் ஸ்ரீராமனின் திருமுன் அமர்ந்து அவரிடமே கேள் அவருக்கு என்ன வேண்டும் என்று. அவர் எது சொல்கிறாரோ வேதமே அதை சொல்வதாக மதித்து நட. மன்னவா, தாம் என் கண்களை மூடியிருந்த மாயத்திரையை நீக்கினீர்கள். இப்போது வரை என் கடமைக்காகவும் என் புகழுக்காகவும் பேசிக் கொண்டிருந்தேன். அதுவே பெருமை என்றிருந்தேன். பரதனை சிந்திக்க வைத்தீர்கள். பரதனை பக்தனாக்கினீர்கள். பரதன் ஜென்ம ஜென்மங்களுக்கும் தான் தந்த அறிவுரையை மறக்க மாட்டான். அண்ணா, அண்ணா, ஆணையிடுங்கள் உங்கள் பரதனுக்கு. ஜெயித்தவன் கீழே அமரக்கூடாது. பிரிய பரதா, இன்று ராமன் உன் அன்பின் முன்னால் தோற்றுவிட்டான். எதை நீ ராமனுக்கு தர வந்தாயோ அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறேன். பரதா, அதனால் அப்பாவுக்கு குறை நேரக்கூடாது. அதனால் தம்பி, உன்னிடம் ஒரு வேண்டுகோள். 14 வருடங்கள் பரதா நீ என் சார்பில் ஆட்சி புரிய வேண்டும். பரதன் அது பற்றி எதுவும் அறியாதவன். மேலும் பாலன முறைகளும் தெரியாது அண்ணா. குருதேவர், ஆரிய சுமந்திரர், அனைத்து மந்திரிகளும் அதை பற்றி சொல்வார்கள்.